ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபெர்டிலிட்டி சம்மந்தமான ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. நிறைய பேர் வந்து ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாலும் சரி, இல்லை ப்ரெக்னென்சிக்காக நாங்கள் எங்களோட லைஃப்பில் வந்து ஃபுட் ஸ்டைலாக இருக்கட்டும், இல்லை டயட் ஸ்டைல், அதாவது ஃபுட் டயட்டில் வந்து நாங்கள் சேஞ்சஸ் கொண்டு வரோம், எங்களுக்கு வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தேவை அப்படிங்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஒரு இதே மாதிரி ஒரு குழந்தைக்காக நீங்கள் வந்து ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இவங்க எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு மேஜரான ஒரு மிஸ்டேக். இதனால் உங்களோட கர்ப்பம் தள்ளி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ரகசியமான இந்த ஒரு டிப்பை நீங்கள் ரெகுலராக டெய்லியுமே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எவ்வளோ நாள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்களாக இருந்தாலும் உங்களுக்கு சீக்கிரமாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த சீக்ரெட் டிப்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நான் சொல்ல போகிற அந்த சீக்ரெட் டிப்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த சீக்ரெட் டிப்ஸ் உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் அந்த டிப்ஸை மட்டும் நான் கடைசியாக பின்னாடி சொல்கிறேன். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆரோக்கிய உணவு சார்பாக நம்ம 3 ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து சீட்ஸ் பவுடர், இன்னொன்று வெயிட் லாஸ் பவுடர், அப்புறம் கருஞ்சீரகம் பவுடர் ஃபார் irregular periods வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த 3 ப்ராடக்ட்டுமே இப்போ ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு. நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நல்ல பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த 3 ப்ராடக்ட்டையும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணிடுவேன். இப்போ இந்த சீட்ஸ் பவுடர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஏஜ் அட்டன் பண்ண பெண்கள்லேருந்து ஆண்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே டெய்லி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது, அப்புறமா கால்சியம், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. அப்புறமா இதில் இல்லாத சத்துக்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். புரோட்டீன் இருக்குது. ஸோ ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க, ஏஜ் அட்டன் பண்ண பெண்கள், ஆண்கள், அப்புறமா ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பெண்கள், குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குற பெண்கள், வயதானவங்க எல்லாருமே இந்த சீட்ஸ் பவுடர் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பவுடர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு, அதே மாதிரி எனக்கு என்ன தான் வெயிட்டு குறைச்சாலும் தொப்பை குறைய மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு, அதே மாதிரி ஒரு ஏஜுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயசானவங்களுக்கு எல்லாம் பிளட்டில் வந்து கொலஸ்ட்ரால் அண்ட் ஃபேட் லெவல் வந்து ஜாஸ்தி இருக்கும். அவங்க எல்லாருமே இந்த வெயிட் லாஸ் பவுடர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த கருஞ்சீரக பவுடர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இரெகுலர் பீரியட்ஸுக்கு எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா இரெகுலர் பீரியட்ஸ் சரியாகும். அதே மாதிரி ஆண்கள் வந்து வேறு பர்பஸ்க்காக எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த கருஞ்சீரகம் வந்து நம்மளோட இறப்பையே தள்ளி போடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அருமருந்து. ஸோ இந்த கருஞ்சீரக பவுடரில் இன்னும் நம்ம நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி நம்ம சூப்பராக ஒரு பவுடர் ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடியது, கழிவுகளை ஈஸியாக வெளியேற்றக்கூடியது. அதாவது மலசிக்கல் பிரச்சனை இருந்தாலோ, இல்லை குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலோ எல்லாமே சரியாகும். கர்ப்பப்பையை வந்து க்ளீன் பண்ணும். ஸோ நீங்கள் இது வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த சீக்ரெட் டிப்ஸ் என்ன, நீங்கள் என்ன தவிர வந்து மேஜராக டெய்லி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த விஷயத்தை நீங்கள் டெய்லி பண்ணும்போது என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, ஆனால் இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுதான் வந்து உங்களோட ஃபர்டிலிட்டி ஜேர்னியில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸ் தான் உங்களோட ஃபர்டிலிட்டி ஜேர்னியில் ஃபர்டிலிட்டி ஹார்மோன்ஸை வந்து உருவாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் FSH ஹார்மோன், LH ஹார்மோன், ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன், இது எல்லாமே வந்து நீங்கள் எடுத்துக்க போகிற இந்த ஒரு சத்துனால தான் உங்களுக்கு வந்து உடம்புல ப்ரொடியூஸே ஆகும். இதை நீங்கள் ப்ராப்பராக எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஓவலேஷன் வந்து ப்ராப்பராக நடக்கும். அதுக்கப்புறமா இது வந்து உங்களோட கருமுட்டையோட க்ரோத்தை அதிகரித்து, அந்த கருமுட்டை வந்து ஒருவேளை அதில் ஏதாவது குறைகள் இருந்தது, கருமுட்டையோட குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா, இந்த சத்தை நீங்கள் டெய்லி எடுத்துக்கும் போது அதுவும் அதை ரிப்பேர் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறமா உங்களோட எனர்ஜி, கருமுட்டைக்கு தேவையான எனர்ஜியை வந்து இந்த ஒரு சத்து வந்து உங்களுக்கு கொடுக்கும். உங்களோட கருத்தரித்தல், அதாவது கன்செப்ஷனை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் உங்களோட கர்ப்பப்பையோட உள்சுவரான
எண்டோமெட்ரியம் லைனிங் வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஏன்னா இந்த எண்டோமெட்ரியம் லைனிங் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இல்லை அப்படின்னா உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்கிறதுல பிரச்சனை வரலாம். ஸோ இது ப்ராப்பராக நடக்கணும் அப்படின்னாலும் இந்த சத்து வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நம்ம உடம்புல எல்லா பார்ட்லேயும், அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஹார்ட்டாக இருக்கட்டும், கிட்னியாக இருக்கட்டும், எல்லாமே ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னா நம்ம பாடியில் ஃபஸ்ட்டு பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம கர்ப்பப்பையை சுற்றியுள்ள பெல்விக் ஏரியாவில் பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருந்தால் தான் உங்களோட கர்ப்பப்பை நல்லாயிருக்கும், உங்களோட ஓவரிஸ் வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகும், ஃபெலோப்பியன் டியூப் வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ இதனால் உங்களுக்கு ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்காது. ஸோ அப்போ உங்களோட கர்ப்பப்பை சுற்றியுள்ள பகுதிகளில் பிளட் வெசல்ஸ் வந்து நல்லா இருக்கணும், பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னாலும் சரி, நீங்கள் வந்து இந்த முக்கியமான சத்தை வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்படி என்ன இவ்வளோ ஸ்பெஷலான அந்த சத்து எது அப்படின்னு தானே பார்க்குறீங்க? ப்ரோட்டீனுங்க. இந்த ப்ரோட்டீன் தான் இன்றைக்கி நம்ம பண்ணுற நிறைய பெரிய தப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ நம்மக்கிட்டே வந்துட்டு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நான் அது சாப்பிட்றேன் இது சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி காலையில் வந்து நான் ராகி கஞ்சி சாப்பிட்டேன், இல்லை நைட்டு வந்து இது சாப்பிட்டேன், மதியம் இது சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்றைக்கி நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அன்றைக்கி ஃபுல் டே ப்ரோட்டீன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம எடுத்திருக்கோமா, போதுமான அளவு ப்ரோட்டீன் எடுத்திருக்கோமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எடுத்திருக்க மாட்டோங்க. ஏன்னா இப்போ கார்போஹைட்ரேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நம்ம டெய்லி எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அது நம்மளோட பாடியில் வந்து லிவரில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ என்றைக்காவது ஒரு நாள் நம்ம அதை எடுத்துக்கல அப்படின்னா கூட அந்த சத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கும் நம்மளோட பாடி. அதே மாதிரி தான் ஃபேட்டும் வந்து நம்ம பாடியில் டெபாசிட் ஆகும். அதே மாதிரி இந்த ப்ரோட்டீன் மட்டும்தாங்க நம்ம பாடியில் வந்து ஸ்டோரே ஆகாது. ஸோ அதை ப்ரோட்டீன் வந்து டெய்லி நம்ம எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்ம பாடியில் நடக்க வேண்டிய மற்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக நடக்கும். இந்த ப்ரோட்டீன் தான் நம்மளோட பாடியில் ஹார்மோன்ஸை வந்து உருவாக்குறதுக்கு ஒரு பில்டிங் பிளாக்ஸாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ப்ரோட்டீன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது வந்து அனிமல் ப்ரோட்டீன் அண்ட் பிளான்ட் ப்ரோட்டீன் அப்படின்னு 2 விதமாக இருக்குது. இப்போ நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா நான்வெஜ் வழியாக எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாதவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பிளான்ட் ப்ரோட்டீனாக எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ரோட்டீன் வந்து இப்போ காலையில் வந்து நான் நல்லா 2 காய்கறி சாப்பிட்டேன், ராகி சாப்பிட்டேன், ஈவினிங் வந்து நான் ஃப்ரூட் சாப்பிட்டேன், எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ருக்கேன். ஆனால் இதில் ப்ரோட்டீன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரோட்டீனே இருக்காது. அப்போ ப்ரோட்டீன் வந்து நான் சொல்கிற மாதிரி இப்போ நான்வெஜ்ஜில் எடுத்துக்கலாம் அப்படின்னா சிக்கன் எடுத்துக்கலாம், ஃபிஷ் வந்து ஃபேட்டே இல்லாமல் ப்ரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து நான் வெஜிடேரியன் இல்லை வெஜிடேரியன் அப்படின்னா நீங்கள் பிளான்ட் ப்ரோட்டீன் அப்படின்னா ப்ரொக்கோலியில், அப்புறமா இந்த பச்சை பட்டாணியில், அப்புறம் பச்சை பயிறு, கொண்டக்கடலை, காராமணி, அப்புறமா வந்து டெய்லி ஒரு எக்கு, இந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச் அதிகமுள்ள உணவுகளை டெய்லி வந்து நீங்கள் எடுத்துக்கணும். டெய்லி வந்து தால், இந்த வீட்டில் வந்து புளிக்குழம்புக்கு பதிலாக டெய்லி வந்து பருப்பு கடைஞ்சு கெட்டி பருப்பாக சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிட்றது, டெய்லி ஒரு சுண்டல் வகை சாப்பிட்றது, டெய்லி ஒரு முட்டை சாப்பிட்றது, இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் போதே நமக்கு அன்னைக்கு தேவையான ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து நமக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறமா டெய்லி ஒரு 4-5 பாதாம் ஊற வச்சு சாப்பிட்றது, கொஞ்சம் முந்திரி சாப்பிட்டுக்கிறது, இந்த மாதிரி நட்ஸ் பவுடர் எடுத்துக்கிறது, சீட்ஸ் பவுடர் எடுத்துக்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரோட்டீன் கண்டென்ட்டை அதிகப்படுத்தும். ஒரு நாளைக்கு நமக்கு வந்து 1.2 கிராம் ப்ரோட்டீன் வந்து நம்மளோட பாடி வெயிட். இப்போ வந்து ஒருத்தவங்க 75 கிலோ வெயிட் இருக்கீங்க அப்படின்னா அந்த 75 × 1.2 கிராம், அப்போது நமக்கு டெய்லி வந்து அவங்க 90 கிராம் ப்ரோட்டீன் வந்து எடுத்துக்கணும். ஈவன் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நான் சாப்பிடாமல் இருக்கேன், நான் வந்து சரியாக சாப்பிடாமல் அளவை குறைச்சிட்டேன், நான் காய்கறி மட்டும்தான் சாப்பிட்றேன், நான்வெஜ் சாப்பிட்றதில்ல, ஸோ இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே தவிர ப்ரோட்டீன் எடுத்துக்க மாட்டாங்க. எப்போவுமே ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு வெயிட் லாஸே ஆகும், வெயிட் லாஸுக்கு ஹெல்ப்பே பண்ணும். ஸோ அதனால் அந்த மிஸ்டேக் பண்ணுறதுனால தான் நிறைய பேருக்கு வெயிட்டும் வந்து ப்ராப்பராக சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகாது. ஸோ அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி உங்கள் பாடியில் எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே நார்மலாகி நீங்கள் சீக்கிரமாக கன்சீவ் ஆக முடியும். ஸோ நீங்களே வந்து யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நம்ம காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்ன சாப்பிட்டோம், இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட்டுன்னு நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம், எவ்வளோ ப்ரோட்டீன் வந்து இதில் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.